ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெளிவந்திருக்கிற ராம் சரண் மற்றும் ஜான்வி கபூர் அவங்க நடிப்பில் வெளிவந்திருக்கிற பெத்தி படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சூப்பரான இசையை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை புஜி பாபு சனா அப்படிங்கிறவங்க சூப்பராக இயக்கி வெளிவந்திருக்க படம் தான் பெத்தி. இந்த படத்தோட கதையை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டுத்துறை சம்பந்தமான அதிகாரிகளை ஃபுல்லாக வர வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்கில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒலிம்பிக் கேம்ஸில் இந்தியாவிலேருந்து நிறையா ஸ்போர்ட்ஸ்மேன்கள் போயும் ஏன் நம்மளால் அதிகமான தங்கங்களையும் அதிகமான பதக்கங்களையும் ஏன் நம்மளால் வாங்க முடியலை அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம அடுத்தடுத்து வர்ற ஒலிம்பிக் கேம்ஸில் இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்க நிலைமையில் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ரீஃபார்ம் பண்ணணும். நிறைய திறமையான இளைஞர்களையும் திறமையான ஸ்போர்ட்ஸ்மேன்களையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வாங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் அதிரடியாக உத்தரவு போடுறாங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அடுத்து என்ன பாஸ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அதிகாரியை காட்டுறாங்க. அந்த அதிகாரி ஒரு ஊருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊருக்கு போகிற வழியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் நடக்குது. ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிடுவாங்க, அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் யார் மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷனில் கலந்துக்கிட்ட ஒரு நபர்கிட்ட கேட்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, என் ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் பெத்தி சார் அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்கிறாங்களே. அப்போ இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேன்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் ஃபேவரட் ரெஸ்லினர் பெதி சார் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாருமே பெதி 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 பெதின்னு சொல்லவும், யார் அந்த பெதி அப்படின்னு அவங்கள பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த அதிகாரிங்க. அப்போ அந்த அதிகாரிகளை அந்த பெதி அப்படிங்கிறவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் கூட்டு போகிறாருங்க. அப்போ தான் ஆரம்பிக்குது அந்த பெதியோட ஃப்ளாஷ்பேக்கே. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெதிங்கிறவர் பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்காருங்க. சும்மா சூப்பராக ஜம்முன்னு ஆடுறாரு, வர்ற டீமை ஃபுல்லாக விரட்டி அடிக்கிறாரு. அப்போ இடையில ஒரு டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டைலாக்னா, அவனுக்கு நல்லா ஆடத்தான் தெரியும், ஆனால் நம்மளுக்கு அவனை ஆட்டி படைக்க தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் சும்மா சூப்பராக இருக்குது அந்த இடையில. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய்கிட்டு இருக்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த அதிகாரியை கூப்பிட்டுக்கிட்டு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு கூட்டு போகிறாங்க. சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தையே காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. அப்போ அந்த மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் பெதி. அந்த பெதிங்கிறது யார் அப்படின்னா ராம் சரண். அவர் தான் பெதி. அந்த ராம் சரண் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ஊருக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை, நம்ம ஊர் நம்மளால் எல்லாத்துக்கும் தெரியப்படணும், அறியப்படணும் அப்படின்னு என்ன செய்கிறார், நிறைய ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டா தான் நமக்கு நம்ம ஊரோட அடையாளம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம மக்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டோட எல்லா சேவைகளையும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ராம் சரண் அப்படிங்கிற பெதி. இந்த பெதி அப்படிங்கிற படம் ஏற்கனவே ஹிந்தியில் சண்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படத்தை தாங்க பெதி அப்படின்னு ஒரு ரீமேக் படமாக எடுத்திருக்காங்க. இந்த பெதி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயராக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி செலெக்ஷனுக்கெல்லாம் போகிறாப்புல. பெதி அப்படிங்கிற அந்த ராம் சரனால் செலக்ட் ஆக முடியலை. அப்போ செலக்ட் ஆக முடியலை அப்படின்னோன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஆட்டத்தை மாற்றுறாரு. என்ன மாற்றுறாரு அப்படின்னா, கிரிக்கெட்லேருந்து ரெஸ்லினுக்கு வர்றாப்புல. அப்போ அந்த ரெஸ்லினுக்கு கோச்சாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவராஜ்குமார் அப்படிங்கிறவர் வராருங்க. ரெஸ்லினுக்கு பயிற்சியாளர் அப்படின்னா அவர் எப்படி உடம்பு வச்சுருக்கணும், எப்படி சும்மா கட்டுக்கோப்பாக உடம்பு வச்சு சும்மா ஜம்முன்னு பார்க்கறதுக்கே பயமாக சண்டை போடுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண கேரக்டராக இந்த சிவராஜ்குமாரை போட்டிருக்காங்க.
இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா போகுது. நல்ல ஃபைட்டு, கிரிக்கெட்டு அப்படின்னு நல்லா சூப்பரா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்கா தான் போகுது. மொத்தத்துல இந்த படம் 3 மணி நேரம் எடுக்கப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் திரையரங்குல போய் உட்கார்ந்து பொறுமையா பார்க்குறவங்க மட்டும் இந்த படத்த போய் பாருங்க. என்னடா செய்றது? பொழுது போக மாட்டேங்கி. பிள்ளைகள வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோம். வெயில் வேற மண்டைய பொளக்குது. வீட்டுக்குள்ள உட்கார முடியல. ரொம்ப சொட்டிங்கா இருக்கு. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த பெதி படத்த நீங்க போய் பார்க்கலாம். 3 மணி நேரம் படங்க. ஏசி தியேட்டர்ல போய் குளு 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 குளுன்னு நீங்க இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பெதி படத்த நீங்க போய் பாருங்க. நம்ம இந்த படத்துக்கு குடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா, 10 மார்க்குக்கு 5 மார்க் தாங்க நம்ம குடுக்க போறோம். நம்ம இந்த படத்துக்கு மார்க்க குடுத்தாச்சு. நீங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்க குடுங்க சாமி. நன்றி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.